புன்மாலை அந்தி பொழுது என்றால் அந்தி பொழுதிலே அந்த நேரத்தில் ஒருவள் பருவத்தை காட்டி அளிப்பாளா அல்லது உருவத்தை காட்டி அளிப்பாளா? பருவத்தை காட்டி அளித்தால் கண்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம், உருவத்தை காட்டி அளித்தால் மனதிற்கு கவர்ச்சியாக இருக்கலாம். பருவத்தை பற்றி வர்ணித்தாலும் உருவத்தை பற்றி வர்ணித்தாலும் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா தான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா, கேட்கறதுக்கு நல்லா இருந்தா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, உணவு உண்ணும் பொழுது சாப்பிடும் பொழுது நல்லா இருந்தா கூட வாய் சாப்பிடலாம். எதுவுமே நல்லா இருந்தா மறுபடியும் எது வேணும்னு தோணுமா? அப்ப எல்லாரையும் பத்தி கவலைப்படல, இவங்க 4 பேரையும் பற்றி கவலையா இருக்கு. ஏன்டா ராத்திரி கேட்கல வாங்கி தெரியும், பகலே இப்படி வாங்கி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, 3 வருஷம் தான் கவலையா இருக்கு. எல்லாருக்கும் முதல் நாள் நடனா உங்களுக்கு 2ஆவது நாள் நடனா, அதான் உண்மை. ஏன்னா ஆவணி மாதம் 16ஆம் தேதி நாடகம்னு சொல்லுவாங்க. பவுடர் போட்டதே 17ஆம் தேதி. 15 எங்களுக்கு உங்களுக்கு 16 அந்த 15 பண்ண கூடிய இருக்காது. ஏன்னா இருக்கட்டும், இருந்தாலும் எதை விரும்புறாங்களோ அதை அவசியம் இருக்கான கால சூழல்னு சொல்லுவாங்க இல்லையா? இருந்தாலும் நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டு போக கூடாதுல்ல. இருந்தாலும் அவருடைய மனசை வந்து நிறைவேற்றுறதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்து பேசலாம் வரும்போது இந்த மாதிரி எல்லாமே ஞான பூமி. இது வந்து மகா பீடம், சித்தர் பீடம். அந்த ஊரை சொல்லல, துரைராஜ் சித்தர் பீடம். இது தெரியுமா? அப்புறம் பெருங்காயம் இருக்குள்ள பானை. ஆமா, பெருங்காயம் இருந்த பானை என்ன செய்யுமா? உடஞ்சு போய் வீதியில சின்ன சின்ன ஓடா கிடக்கும். அந்த பானை உடஞ்சு போயிருமா? பெருங்காயம் இருந்த பானை உடஞ்சு போயிருமா? உடஞ்சு போய் வீதியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓடா கிடக்கும். அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுவான்? ஓட்டாங்கட்டின்னு சொல்லுவான். ஆமா, ஓடம் என்ன சொல்லுவான்? அப்ப இதை எடுத்து மோந்து பார்த்தோம்னாலும் அந்த பெருங்காயம் இருந்த வாசம் வருமா? அதான் காரணம். அங்க இருந்து பேசுற காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அதுல வாசன பள்ளம்மா தாங்க பாத்தீங்களா? அதுவும் வேற மாதிரி தான் இருக்கு. நீங்க வேற இடத்த மாற்றி இருக்கு. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர்காரன் பேய்க்கு பயப்படுவேன், வெளியூர்காரன் தண்ணிக்கு பயப்படுவேன். யாருக்கு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உள்ளூர்காரருக்கு தெரியும். அப்ப அவருக்கு தான் அது தெரியும், எங்கட ஓட்டை இருக்கு எங்கட ஓட்டை இல்லைன்னு. அந்த ஓட்டை இருக்கிற பார்த்து நம்மளாலே தண்ணி நாத்தே அலைகிறானே தண்ணி
இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இருந்தாலும் வருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவரோட யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாரதர் தெரிவித்தபடி வேடரூபம் என்று வேடுமலை சார்பதில் இருக்கும். ஆனால் வடிவின் திரைப்புணம் இதுவரைத்தான் இருக்கக்கூடும். ஆனால் இங்குதான் வடி இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகளில் நம்மளுடைய வடி இருக்கின்றாரா? சத்தம் கொடுக்கலாம் கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு. ஆளவம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆளவம் சோ என்ற அழகாக பண்பாடு கேட்டு பெண்பாவாய் வண்டியை தவிர வேறு எவராலும் நிறத்தில் குரல் எழுப்ப முடியாது என்பதற்காக நாரதரை தெரிவித்த வண்டிகளானா அல்லது நான் தேடி வந்த வண்டிகளானா? ஒருவேளை ரெண்டு ஒன்னா இருக்குமோ? ரெண்டு ஒன்னா இருக்கா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப நாரதர் தெரிவித்த வள்ளி எப்படியெல்லாம் குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்காக நாரதர் ஏன்னா இவரை பத்தி வரணுத்தா எப்படியெல்லாம் வரவேற்கார் என்பதற்காக இந்த நாடகத்தை எழுதின தவத்திற்கு சங்கரதாஸ் சுவாமி எப்படி இருந்திருக்காரு தெரியுமா? லேசா கொஞ்சம் காட்டுவோமா? மகாசிக ரூபா சொல்லுங்க. மகாசிக ரூபா சொல்லுங்க. ஒவ்வொரு விதமா இருக்கான். அதான் ஒரு மனிதன் என்ன பண்ணிருக்கான், கல்யாணம் பண்ணி மானையால எங்கேயுமே கூட்டிட்டு போகாம வீட்டிலே இருந்திருக்கான். அவன் கலான் பேர்ல உண்மையில நல்லா இருந்தேன். அப்பதான் கேட்டிருக்கா இந்த மனைவி கேட்டிருக்கா, எங்க கல்யாணம் ஆகி ரொம்ப காலமாச்சு எங்கேயுமே நீ கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீல, பல பேர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாங்க, என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போகல அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கா. என்ன அப்படியா எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறியா, அப்ப கிளம்பி இருந்தா வரேன் அவன் வெளியே போயிருக்கான். சரி போயிட்டு பாத்தீங்கன்னா சரி என்ன பண்றாளே கல்யாணம் பண்ணி விடலாமாச்சு ஒரு நாள் கேட்காம இப்ப கேட்டிருக்காரு அவன் சொல்லி கிளம்பிட்டு போனவரு ஆமா கூட்டி வரலாம் ராத்திரிக்கு 12 எடுத்துக்கணும். அப்ப என்ன இருக்கா அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். இவங்க பாத்தீங்களா அப்படியே வெளியில புது பொண்ணு வெளியில கிளம்பா எப்படி கிளம்பிப்பாங்க, நிறைய பூ வச்சு பட்டுச்சேல எடுத்து கட்டி பாத்தீங்கன்னா மகிழ்க்க முடியல. அதே மாதிரி கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஏறி வண்டியில உட்காந்துருக்காங்க. ஏறி வண்டியில உட்காந்து நேர போயிருக்கேன். புதுவா போயிட்டா போல வெம்பத்துல இங்க போனேன்.
நேர போய் எங்கே வந்து வண்டி நிப்பாட்டுங்க சுடுகாட்டில் வந்து வண்டி நிப்பாட்டிங்க பொம்பளை பையன் அவங்க இருக்க முடியாது அவனை கேட்டிருக்கா எங்க என்னங்க நான் எங்கேயோ கூட்டிட்டு போக நினைச்சேன் கூட்டி வழியா கோயிலுக்கு கூட்டி வழியா கடைசியா எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் சொன்னாரா அப்படி தோழி வேலை உனக்கு இந்த இடத்துடைய பெருமை தெரியாது என்ன சுடுகாட்டில் என்ன பெருமை இருக்கு அவன் இங்க வர்றதுக்கு இங்க வரணும்னு ஒவ்வொருத்தரும் சாகுங்க ஆமா செத்தா தானே சுடுகாடு போக முடியும் அப்ப யாராலும் எதை விரும்புவாரோ அதை முதல்ல அவசியம் நிறைவேற்றணும் ஓஹோ ஆமா அப்ப மல்லிகை வெண்ணெய் வட்டத வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மிகரப்ப முளைமலர் மென்மாடி தோட அவர் விரும்பினதை அதை செய்யணும் இல்லையா ஆகையினால எந்த விதமா சொன்னாலும் பல விதமா சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தன்மை இருந்தாலும் நமக்கு உண்ட தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க அதை மல்லிகை வெஞ்சங்க வட்டது வன்கருப்பு வெள்ளி கிடைக்கிறது மிகரப்ப முளைமலர் மென்மாடி தோடசை வென்ற நடந்ததை பின்மாலை அந்திப்படுகின்றன அந்திப்படுது அந்த நேரத்தில் ஒருவள் பருவத்தை காட்டி வைப்பாளா அல்லது உருவத்தை காட்டி வைப்பாளா பருவத்தை காட்டி வைத்தால் உருவத்தை காட்டி வைத்தாலும் மனதிற்கு கவர்ச்சி கிடைக்கும் என்பதற்காக எப்படியெல்லாம் தெரிவிக்காது தெரியுமா மணி குயில் செய்கிறடி மனமதி மயங்குதடி சிறகுகள் இருந்ததடி இளம் பூமிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உரையாடே உருகுவதேனோ இளங்காற்றே கைகள் வீசுவா இளம் வீடும் நரகத்தே அவா மணி குயில் செய்கிறடி கொடூரமாக இருக்கு முகம் டெரர் பீஸார் பரவாயில்ல ஆத்தாடி பார்வை சரியில்லை எம் இடத்திலே யாரும் முளை